பறிக்க விடலாமா? தான் பாருங்களேன், பாயெல்லாம் உடைச்சிருவான். அப்படியே ஆரம்ப அஜித். கார்த்திகேயா, உன்னை இழுத்து வந்ததின் காரணம் தெரியுமா? தெரியும். நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். மற்ற எல்லாத்தையும் பூனை மாதிரி பம்முற, என்ன பார்த்தா மட்டும் எகிருன்னு எகிர்ற. ஏன்? ஏன்னா உன்னை பார்த்தா பயம் வரல. பயப்பட மாட்டீங்க? நான் ஏன் பயப்படணும்? அடிச்சு மூஞ்சி பெத்துருவா பெத்துருவன்றல. தேங்க்ஸ். என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இதெல்லாம் டூ மச் தெரியுமா? எது? நிச்சயமா கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போற பொண்ணு பின்னாடி சுத்துறதெல்லாம். எந்த நம்பிக்கையில பின்னாடி சுத்துற? நிச்சயமா கொஞ்ச நாள்ல கல்யாணமா போற பொண்ணு என் கூட காஃபி சாப்பிட வந்திருக்கே, அந்த நம்பிக்கையில தான். எனக்கு என்ன பதில் சொல்லவே இல்லையே. இதோட முடிச்சுக்கலாம். அழகான பொண்ணுங்களா முடிச்சுக்கலான்னு சொல்லாதீங்க, இப்படி புடிச்சுக்கலான்னு சொல்லுங்க. பாண்டி சாரிடா. அன்வர், உனக்கு தெரிஞ்சவன் உன் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அந்த பொண்ணு அப்படியே அவன் கூடிய அங்கேயே விட்டுட்டு விலகி போயிடணும். உனக்கு அந்த பொண்ணை எவ்வளோ பிடிச்சிருந்தாலுமே சரி. அதை விட்டுட்டு நான் பேசல நீ பேசுறது, நான் மெசேஜ் பண்ணல நீ மெசேஜ் பண்றது, நான் கால் பண்ணல நீ கால் பண்றது, நான் வெளியே கூட்டு போல நீ வெளியே கூட்டு போறது, இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்ச டேய், லவ்னு 1000 பிரச்சனை இருக்கும், சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் விழத்தான் செய்யும். அந்த கேப்ல தான் நான் அவளை மிஸ் பண்ணுவேன், அவ என்ன மிஸ் பண்ணுவா. எங்க லவ் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த கேப்ல நீங்க பூந்து உங்களுக்கு 10 பைசா பிரச்சனை கிடையாது. அது அங்கங்க சுத்தி இங்கே தான் வரும். ஏன்னா அதுக்கான வேலையை நாங்க உண்மையா பண்ணி வச்சிருக்கோம். சாரி மச்சான். எச்சிப்பட இங்க தோணணும், அவன் நமக்காக என்ன வேணா செய்வான்னு தோணணும். தோணும். எல்லா பசங்களையும் தப்பா சொல்லாதீங்க. இங்க லவ்வுக்காக உயிரை கொடுக்கிற பசங்களும் இருக்காங்க, உயிரை கொடுத்து லவ் பண்ற பசங்களும் இருக்காங்க. மச்சான் சேதுரா.